டூல் ஆன் ஆகுது. ம். ஃபஸ்ட்டு வந்து டூல் வந்து ஆன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே க்ளோஸில் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். சென்சார் கேலிப்ரேட் ஆகும். ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லை 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இப்போ உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மோடில் தான் இருக்குது. லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஃபோர்த்து ஃபஸ்ட் மோட் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட் மோட், செகண்ட் மோட் அதை சொல்லுங்கள். ஃபஸ்ட் மோட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக்கலுக்கு யூஸ் பண்ணுறது. எலக்ட்ரிக்கல் யூஸ் நம்ம இப்போ வந்து நார்மலாக இப்போது வீட்டில் இந்த எலக்ட்ரிக்கல் போர்டெலாம் இருக்குங்களா, Electrical அந்த லோடு எவ்வளோ அதிகமாக வருது கம்மியாக வருது அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இண்டஸ்ட்ரி சொன்னோம் ஓகேங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுறது. தேர்ட் ஒன்று இண்டஸ்ட்ரியல். ஃபோர்த்து வாட்டர் ப்ரூஃப். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா காமன், நீங்கள் எல்லாத்துக்குமே நார்மலாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃபிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒயர் எங்கெல்லாம் போதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? அதில் ஒயரில் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் சார். லைவ் ஒயர்ஸாக இருந்தால் பார்க்கலாம். லைவ் ஒயர்ஸாக லைவ் ஒயர்ஸாக இருந்தால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றா பவர் ட்ராவல் ஆகணும். பவர் ட்ராவல் ஆகும். அப்போ தான் அந்த ஹீட் ஆகும். ஒயர் கொஞ்சம் ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வச்சு தான் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் தான் சார் பார்க்குறது. இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கல் வந்து ஃபஸ்ட் ஒன் தானே? எலக்ட்ரிக்கல் ஃபஸ்ட் ஒன்று. செகண்ட் வந்து ஏசி, அப்புறம் கேஸ், மீத்தேன், எல்பிஜி, அதெல்லாம். தேர்ட் ஒன் வந்து ஹீட்டான இண்டஸ்ட்ரி. அந்த ஆமாம், ஹீட்டாக. ஓகே. ஃபோர்த்து வாட்டர் ப்ரூஃபிங்கு. நான் ஃபிஃப்த்து வந்து காமனாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து ஃபோர்த்து வாட்டர் ப்ரூஃபிங் அதிலேயே வச்சிருக்கேன். அதிலேயே நீங்கள் வச்சுருக்கீங்க. ஒன்ஸ் நீங்கள் டூல் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் கூட அதிலே தான் இருக்கும். இதில் ஆஃப் பண்ணுற பட்டன், ஆன் பண்ணுற பட்டன், இந்த பட்டன். இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஓகே. இப்போ ஒன்ஸ் நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ், இப்போ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா பின்னாடி ஹோல்டுனோ பட்டன் இருக்கும். இந்த சவுக்கில் அந்த பட்டன் அப்படிங்கன்னா ஹோல்ட் ஆயிடும். அந்த ஃபோட்டோ ஹோல்ட் ஆயிடும். நீங்கள் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும் ஃபோட்டோ. ஓகே. அகைன் ஹோல்டு எடுத்து விட்டிங்கன்னா ஹோல்டு வந்து நார்மல் ஆகிடும். பேக் சைடு பட்டன் அமுக்கணும். ஓகே. இப்போ எடுத்த ஃபோட்டோஸை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இந்த பட்டனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த பட்டன் அமுத்துறோம், இந்த பட்டன் அமுத்தணும், இதை அத்துட்டு. ஓகே. ஃபோட்டோஸ்னால் இந்த பட்டன் நமக்கு என்ன பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணிக்கலாம். வாய்ஸ் ரெக்கார்டுனா இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் சைட் அட்டன் பண்ணுவோம். எந்த சைட்டோட ஃபோட்டோ எதுன்னு தெரியாது. நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து ரிட்டன் வந்து சேவ் பண்ணும்போது எந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தோன்னு தெரியாது, எந்த தேதியில் எடுத்தோம் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. ஸோ அதுக்காக இல்லை 30 செகண்ட்ஸ் வந்து இங்கே வாய்ஸ் ரெக்கார்டு ஆப்ஷன் இருக்குது. வாய்ஸ் ரெக்கார்டு 30 செகண்ட்ஸ் முடிஞ்சவொடனே சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். இந்த பட்டன் சேவ் பண்ணுற பட்டனா? ஆமாம். நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ ஓப்பன் ஆகும் போதும் உங்களுக்கு அந்த நம்ம டிஃப்ரெண்ட் சைட் அட்டன் பண்ணுவோம். எந்த சைட்டில் ஃபோட்டோ நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து ரிட்டன் வந்து சேவ் பண்ணும்போது எந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தோன்னு தெரியாது, எந்த தேதியில் எடுத்தோம் எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்காக இல்லை 30 செகண்ட்ஸ் வந்து இங்கே வாய்ஸ் ரெக்கார்டு ஆப்ஷன். வாய்ஸ் ரெக்கார்டு 30 செகண்ட்ஸ். ஸோ நீங்கள் டேட்டாஸ் காப்பி பண்ணும்போது இந்த வீடியோ இந்த ஆடியோவும் உங்களுக்கு வந்துடும். ரைட் சைடு பட்டன் வந்து யாருக்கு யூஸ் பண்ணலாம்? இந்த ரைட் சைடு பட்டன் வச்சிருக்கீங்க கை, அந்த பட்டன் யாருக்கு யூஸ் பண்ணலாம்? எந்த பட்டன்? இல்லை, ரைட் சைடு இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் வந்து ஃபங்க்ஷன் போவீங்கல்ல, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இந்த 3 டாட் இருக்கும். இப்போ நீங்கள் செக் பண்ணுறது வந்து காங்கிரீட்டாக இருந்துச்சுன்னா காங்கிரீட்டோட எமிசிட்டி என்ன, இல்லை வுட் இருந்துச்சுன்னா வுட்டோட எமிசிட்டி என்ன, அதோட டெம்பரேச்சர், ரிஃப்ளெக்ஷன் டெம்பரேச்சர் என்ன, அதெல்லாம் போட்டு செக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரான விஷயம் கிடைக்கும். ரிப்போர்ட் இன்னும் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். இந்த எமிசிட்டி ரிப்போர்ட்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும், நெட்டில் இருக்கும். கூகுளில் போட்டிங்கன்னா வுட்டோடைய எமிசிட்டி, கிளாஸோட எமிசிட்டி, காங்கிரீட்டோட எமிசிட்டி, அப்புறம் பிரிக்ஸோட எமிசிட்டி எல்லாமே அதில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் காங்கிரீட்டு வச்சு காட்டுங்க சார். காங்கிரீட் வச்சு காட்டுங்க. காங்கிரீட். அப்போ சும்மா காங்கிரீட் செலக்ட் பண்ணிட்டீங்க. எமிசிட்டி கொடுங்க. என்ன ஒரு எமிசிட்டி 0.94 இருக்கு. ஓகே. சரிங்களா? இப்போ வந்து 0.96 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 0.96 கொடுக்குறீங்க. ஓகே. அப்புறம் தென் ரிஃப்ளெக்ஷன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 டிகிரிஸ் இருக்குது. ஸோ அதை 25 ஆக்கலாம். ஆகிட்டு ஓகே வெளியே வந்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே பட்டன் அந்த வெப்சைட் பட்டன். ஆமாம், வெளியே வந்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் சேவ் தான். ஓகே. அடுத்தது வேறு சார்? அதில் இல்லை, அதில் சார் வேறு காட்டுங்க. இல்லை காங்கிரீட்லேயேவா? இல்லை, வெளில வாங்க. டிஸ்பிளே காட்டுங்க. டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் எப்படிலாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. சென்டர் ஸ்பாட் வேணுமா, இல்லை ஹாட் ஸ்பாட் வேணுமா, கோல்ட் ஸ்பாட் எங்கெல்லாம் ஹீட்டாக இருக்கோ அங்கே மட்டும் காட்டுறோம். ஆமாம். கோல்ட் ஸ்பாட்னா எங்கெல்லாம் கூலிங் இருக்கோ. இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்களா சார்? எல்லாமே நார்மலாக காமனாக பார்த்தீங்களா? இல்லை காமனாக வச்சு பார்த்தேன். ஆமாம், ஆட்டோமேட்டிக்கில் வச்சு பார்த்தேன். நம்ம ஹாட் மட்டும் பார்க்கணும்னா ஹாட் ஸ்பாட் வைக்கலாம். ஆமாம், கூல் நம்ம கோல்ட் தான் மோஸ்ட்லி பார்ப்போம். வாட்டர் ப்ரூஃபிங் தானே பார்ப்போம். ஸோ கோல்ட் ஸ்பாட் வச்சே பார்த்துக்கலாம். ஆவரேஜ் டெம்பரேச்சர் கலர் ஸ்கேல் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 5 கலர் ஸ்கேல். ஆமாம், அதுதான். அதை ஆன் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்ல வச்சிருக்கீங்க. ஆமாம், எல்லாமே ஆன்ல வச்சுட்டு
நீங்கள் காமனாக அந்த ஃபிஃப்த்து பார்க்குறது வச்சுங்க, அதை வச்சு யூஸ் இல்லை பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃபிங் அதை வச்சுங்களா? வாட்டர் ப்ரூஃப் வைஸ் தான் யூஸ் பண்ணேன். 5th பக்கத்தையும் வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகே. லாஸ்ட் ஒன்று இது டெம்பரேச்சர் ஆவரேஜ் டெம்பரேச்சர். இது ஆவரேஜ் டெம்பரேச்சர் செட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அது நீங்கள் ரூமில் போய் வச்சிங்கனாலே அதிலே உங்களுக்கு 3 பேலட் கிடச்சிடும் உங்களுக்கு. அதிகமான டெம்பரேச்சர், லோவஸ்ட் டெம்பரேச்சர், ஆவரேஜ் டெம்பரேச்சர் அங்கேயே காட்டிடும். நீங்கள் உங்கள் தனியாக ஃபிட் பண்ண அப்போ தேவையில்ல. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாமா இது? அது ஆஃப்லேயே இருக்கட்டும். மற்றதெல்லாம் ஆன் பண்ணு. ஆமாம். இல்லைங்க சார். அடுத்தது ஒய்ஃபை. இது வந்து மொபைல் ஆப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கு. நம்ம மொபைலில் நான் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி சொல்லித்தரேன் அது எப்படின்னு. ஓகே சார். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒய்ஃபை மூலிமா இதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் இமீடியட்டாக மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் மொபைலில் வந்து மினிமல் ரிப்போர்ட்டை எடுத்துக்கலாம். லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இங்கே சீட்டர் கேபிள் இருக்கும். இந்த கேபிள் மூலிமா நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம் மட்டும்தான். லாஸ்ட் ஒன் டூல் செட்டிங். இதில் டூல் எந்த லாங்குவேஜில் வேணும், டேட்டு, டைமிங்கு, ஷட் டவுன் டைமிங்கு. இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக. ஒய்ஃபை செட்டிங் வெளியே இது பண்ண பார்த்தீங்களா, அதோட இதுதான். பாஸ்வேர்ட் கீ ஏதாவது நம்ம உங்களுக்கு வேணுமா கீ அதெல்லாம் பார்த்துக்கலாம். நியூ கீ வேணால் நியூ கீ வச்சுக்கலாம். நியூ கீ மாற்றிக்கலாம். லாஸ்ட் ஒன்று ஆடியோ. நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து ஆடியோ குவாலிட்டி சவுண்டு வரும் சார். இந்த பீப் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம், அந்த சவுண்டு தான். அது ஆன் இருக்கணுமா? அது ஆஃப்லேயே இருக்கட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மொபைல் கீபேட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு கீன்னு சவுண்ட் அந்த சவுண்டு தான். நெக்ஸ்ட் ஒன் சார் அந்த டூல்லே டூல் போங்க சார். டூல் அதுதான். இல்லை டூல் இன்ஃபர்மேஷன். இந்த டூலுடைய வெர்ஷன் என்ன, எப்போ அப்டேட் பண்ணது, அதோட கேலிபிரேஷன் சர்டிஃபிகேட் எப்போ பண்ணது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். கேலிபிரேஷன் சர்டிஃபிகேட்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி டூல் வந்து கேலிபிரேஷன் பண்ணுவாங்க சார். டூலில் இருக்க எல்லாமே உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் சரியாக வேலை செய்யுதா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்தால் தான் நீங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டோ இல்லை எல்என்டி இந்த மாதிரி பெரிய சைட் போகும்போதெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். அவங்க போன உடனே கேலிபிரேஷன் சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க. இந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஆமாம். ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட்டாக கேலிபிரேஷன் வந்து 22/10/2024 பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 22/10/2025 திரும்ப கேலிபிரேஷன் பண்ணணும். சரி, நம்ம எங்கே பண்ணுறோம் சார் இந்த கேலிபிரேஷன் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது உங்களோட ஆஃபீஸர். ஹைதராபாத்துக்கு அவங்க போகணுமா? ஹைதராபாத் பெங்களூரில் இருக்குது. நம்மளுக்கு எஸ்பி என்டர்பிரைசஸ் அவங்க தான். எஸ்பி என்டர்பிரைசஸ் இந்தியாவுக்கும் அவங்க தான் வந்து சர்வீஸ் சப்போர்ட். நீங்கள் டூல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இல்லை உங்கள் டீலர் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அவங்க மூலியமாக அவங்க நம்பர் இருக்கும், அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்களா அவங்களே கூட பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபேக்ட்ரி செட்டிங். இந்த டூலு இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இது வேணாம், மெமரி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமாக விவசாயம் நம்ம உள்ளுக்கிற ஃபோட்டோஸு எல்லாமே போயிடும். எல்லாமே போயிட்டு நியூ டூல் ஆகிடும். வேறு லாங்குவேஜ் இருக்குது, யூஸ் செட்டிங்ஸ் இருக்குது, டைம் அண்ட் டேட் இதில் மாற்றலாமா? மெமரி இது டெலீட் ஆக ஆப்ஷன் இது. ஓ அப்படியா? டூலை மொத்தமாக ஃபார்மேட் பண்ணிடும். அந்த டேட்டு ஃபார்மேட் எல்லாமே போயிடும். இல்லை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எல்லா டேட்டாஸ் எல்லாமே போயிடும். இப்போ நீங்கள் டூலை வந்து யார்கிட்டச்சும் விற்க போவீங்க, நீங்கள் இந்த டூல் வேண்டாம் அப்படின்னா மொத்தமாக ஃபார்மேட் கொடுத்துட்டு சேல் பண்ணிடலாம். தனியாக ஒரு ஆர்டிகல் மட்டும் டெலிட் பண்ணால் அது பண்ணிக்கலாம் சார். அது நீங்கள் அந்தந்த இதுலேயே போய் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களா? ஆமாம். ஸோ இங்கேயே வந்து டெலீட் ஆப்ஷன் இருக்குது. டெலீட் இமேஜ் இருக்குது, டெலீட் ஆடியோ இருக்குது, டெலீட் ஆல் இமேஜஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமாக எல்லா இமேஜஸ் போயிடும். இந்த ஃபோட்டோஸ்க்கு இல்லை இந்த ஆடியோ கூட கொடுக்கணும்னா 500 ஃபோட்டோ சேவ் பண்ணிடலாம் சார். 500 ஃபோட்டோ. ஆமாம், ஃபோட்டோ அண்ட் ஆடியோ. மொபைல் ஆப் வந்து டெர்மினல் ஆன் ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்க ப்ளே ஸ்டோரில். அவ்வளோதான் சார். இருக்கு இது வேறு இல்லை. நீங்கள் இல்லை அடுத்தது கடை ஃபங்க்ஷன் இது ஆட்டோமேட்டிக். இது ஆப்ஷன் இருக்குது உள்ளே போங்க சார். அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக். ஓகே சார், பார்ப்பாங்க சார். நெக்ஸ்ட்டு அதுக்கு இது மேனுவல் டெம்பரேச்சர். நீங்கள் மேனுவல் டெம்பரேச்சர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். மேனுவல் டெம்பரேச்சர் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணால் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த டெம்பரேச்சருக்குள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது வாங்க சார். இது கோல்டு டிடெக்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வாட்டர் ப்ரூஃபிங் யூஸ் பண்ணலாம், கேஸ் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணலாம். இது வந்து -20 டிகிரிஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 0 to -20 டிகிரிஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுலேயே மோட்லாம் இருக்கா? 5 மோட் இருக்கா? இல்லை சார், ஒரே மோட் தான். இல்லை ஹீட் டிடெக்ஷன் சார். ஹீட் டிடெக்ஷன்னா அதிகமான டெம்பரேச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறது. இது நம்ம இப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லை அந்த 5 மோடில் ஆமாம். நீங்கள் 5 மோட் இல்லை சார், அது வந்து கலர் பேலட் சார். இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் போட்டு ஹீட் பண்ணுங்க. ஓ, ஆட்டோமேட்டிக்.
ஆட்டோமேட்டில் போட்டு யூஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொன்னது இந்த 5 மோடில் என்னென்னா, இது 4வது வந்து கலர் பேலட். உங்களுக்கு கலர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். வாட்டர் ப்ரூஃபிங் அதுவா? ஆமாம், வாட்டர் ப்ரூஃபிங் அது வேண்டாம். ஓகே சார், அவ்வளோதானே சார்? அவ்வளோ வேறு என்ன வச்சிருக்கா?